ஹாய் எவ்ரிவன். ஓகேம்மா, இன்றைக்கி வந்து நம்ம டே 4 ஓகேவா. நம்ம பைத்தான் கோர்ஸில் டே 4 ஓகேவா. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளோட பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை ஒரு ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எடுத்துகிட்டாலே நம்ம கண்டிப்பாக டேட்டா டைப்ஸ்னு ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டேட்டா டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறது கண்டிப்பாக டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் ஓகேவா. ஒரு நம்பர் இது பண்ணுறோமோ டிஃபைன் பண்ணுறோமோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணுறோமோ எதை டிஃபைன் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக டேட்டா டைப் அப்படிங்கிறது இருக்கணும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி பைத்தான்லேயும் எல்லா ப்ரோக்ராம்லேயும் டேட்டா டைப்ஸ்னு உண்டு. ஸோ அதே மாதிரி பைத்தான்லேயும் டேட்டா டைப்ஸ்னு ஒரு இது இருக்குது ஓகேவா. ஸோ என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது, எந்த மாதிரிலாம் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி நம்ம கொடுக்கணும், ஒரு டேட்டா டைப் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ அதுக்குனே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ பைத்தானில் கம்பேர் வித் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பைத்தான் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் மற்றதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் நம்ம சின்டாக்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த ஒரு ஹெட்ரும் நம்ம போடல, எல்லாமே ஜஸ்ட் எப்படி பண்ணியிருந்தோம், டேரெக்டாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணணும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் டிஃபரன்ஷியேஷன் மட்டும் செக் பண்ணணும் பேசிக் சின்டாக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள்ஸில். ஸோ அதே மாதிரி தான் ஒரு டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணும்போதும் நமக்கு அதே மாதிரி தான். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி நம்ம ஒரு டேட்டா டைப் கொடுக்குறோம், இல்லை ஒரு வேரியபிள் இந்த இதுதான் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி அசைன்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ h=5 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது என்ன பண்ணுன்னா இட் வில் கன்சிடர் இட் அஸ் நம்பர். ஸோ அது ஒரு இன்டிஜர் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணிடும் ஓகேவா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பைத்தானோட டேட்டா டைப்ஸ் ஒரு செவரல் டைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதில் இருக்கிற எல்லாத்தையுமே அது ஒரு டேட்டா டைப்பாக தான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதில் நமக்கு நார்மலாக தெரிஞ்சது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் நமக்கு தெரியும். ஸோ இன்ட்டு ஃப்ளோட்டு அதில் நியூமரிக் டைப்பில் வந்துடும். அடுத்து பூலியன் வந்துடும். அண்ட் இதெல்லாம் நமக்கு நார்மலாக தெரியும். ஸோ இந்த பைட்ஸ், பைட்டரே, மெமரி வியூ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சிசி ப்ளஸ் படிக்கும்போது கொஞ்சம் அட்வான்ஸ் டாப்பிக்காக பார்த்துருப்பீங்க அப்படி தானே. இங்கே உங்களுக்கு லாஸ்ட் யூனிட்டில் ஒரு சின்ன இது மட்டும் சொல்லியிருந்திருப்பாங்க பைட்ஸை பற்றியோ இல்லை பைட்டரே பற்றியோ ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் என்னென்னா நமக்கு நம்மளோட அந்த ஃபைல்ஸ் எதுவும் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அதோட இதை எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பைனரிஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இதில் அது போக சீக்வன்ஸ் டைப்ஸ்னு போட்டு லிஸ்ட்டு டியூப்பிள் ரேஞ்சு போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தனி டாப்பிக்காகவே வரும் ஓகேவா. ஸோ இதில் ஜஸ்ட் பேசிக்காக மட்டும் இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பட் நான் சீக்வன்ஸ் டைப்ஸு, மேப்பிங் டைப்ஸு, செட்டு, ஃப்ரோசன் செட்டுன்னு போட்டிருக்கானா, செட் டைப்ஸு அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா ஒரு செப்பரேட் டாப்பிக்காகவே நமக்கு வரும் சரியா. ஸோ அதுக்குள்ளே நிறையா இது கொடுத்துருப்பான். சப் ஃபங்க்ஷன் நிறையா கொடுத்துருப்பான். எது எந்தெந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஓகேவா. இப்போ நம்ம லிஸ்ட்டுன்னு இப்போ நார்மல் லிஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் டேட்டாஸ் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது அண்ட் ஒரு லிஸ்ட்டோட இன்னொரு லிஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் அதுக்குன்னு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ஓகேவா. அது எல்லாமே கொஞ்சம் தனித்தனி டாப்பிக்கில் வரும். ஸோ இப்போ அதில் ஜென்ரலாக நம்ம நார்மலாக என்னென்னு பார்ப்போம் ஓகேவா. ஸோ ஆஸ் நான் சொன்ன மாதிரி தான் டேட்டா டைப் இப்போ பைத்தானில் இட் வில் கன்சிடர் எவ்ரி திங் அஸ் எ டேட்டா டைப் ஓகேவா. இப்போ நம்ம எஸ், ஒய், இசட் இப்படி எந்த இது கொடுத்தாலுமே அது என்னென்ன ஆகும்னா நமக்கு ஒரு டேட்டா டைப்பாக எடுத்துக்கணும். அது எப்படி இதாகும்னா நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது அசைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ h=5ன்னு கொடுத்துருக்கேன்னா இல்லை h=5.5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதோட டேட்டா டைப் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு டைப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இப்போ நான் கொடுக்குறது என்ன விதமான டேட்டா டைப் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லை வேறு யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்க அந்த h=500 மேலே பார்க்கல, இல்லை அவங்களுக்கு அப்போ தான் ப்ரோக்ராமில் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஸோ அந்த டைப் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த டேட்டா டைப் என்னது அப்படிங்கிறது நமக்கு காமிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டைப்னு கொடுத்தோம். ஸோ டெஸ்ட் டைப் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரிங் சரியா. நேற்று நம்ம ஸ்ட்ரிங்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே எழுதுறது, ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே எழுதுறது, சிங்கிள் கோட்ஸ்குள்ளே எழுதுறது அப்படின்னு சொல்லி ஒரு 3 விதமான இதில் பார்த்தா ஸ்ட்ரிங்கை எப்படிலாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எஸ்டர்டே கிளாஸில் இந்த பேசிக் சென்டென்ஸில் நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்
ஓகேவா. ஸோ இதில் டெஸ்ட் டைப் அப்படிங்கிறது டெஸ்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது நத்திங் பட் ஸ்ட்ரிங் தான். ஓகேவா. ஸோ இதில் வந்து நார்மலாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்ல சிங்கிள் கோட்ஸுக்குள்ள எழுதுறது, டபுள் கோட்ஸ் எழுதுறது, ட்ரிபிள் கோட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து எழுதுறது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அது நம்ம சைட் பை சைடு வந்து பைச்சாமில் நேற்று ஒர்க் பண்ணோம்ல, அதே மாதிரி இன்றைக்கும் சைட் பை சைடு வந்து பைச்சாமில் இது பண்ணலாம். ஓகேவா. ஸோ நேற்று பண்ண அதே விஷயந்தான். ஸோ நேற்று பண்ண அதே ப்ரோக்ராம்லாம் இன்றைக்கும் கண்டினியூ பண்ணுறேன். ஜஸ்ட் உள்ள இருந்த இடத்தையும் கிளியர் பண்ணிட்டு பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ ஹெச் ஈக்குவல் நம்ம வந்து ஈவன் சிங்கிள் கோட்ஸுக்குள்ள எழுதலாம். சிங்கிள் கோட் ஸ்ட்ரிங். ஓகேவா. ஸோ அதே இது ஹெச் ஈக்குவல் டபுள் கோட்ஸ் ஸ்ட்ரிங். ஓகேவா. இதுக்கு மட்டும் H1 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா ட்ரிபிள் கோட்ஸில் எழுத போகிறேன். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ்னால் நேற்று நான் ஆல்ரெடி சொன்னேன். தட் மீன்ஸ் திஸ் வில் கன்சிடர் அஸ் எ பேராகிராஃப். ஓகேவா. ட்ரிபிள் கோட் ஸ்ட்ரிங் as பேராகிராஃப். ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து தனித்தனியாக பிரிண்ட் பண்ண போகிறேன். print of h, print of h, sorry, and print of h1. ஓகேவா. ஸோ இப்போ தான் நான் இது பிரிண்ட் பண்ணது என்ன ஆகுனா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் டைப் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறனால அது என்னன்னா அந்த வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல h ஈக்குவல் டு h ஈக்குவல் டு ஸோ அதை மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ பைத்தான் மெயின் டாட் py. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ ட்ரிபிள் கோட்ஸுக்குள்ள நம்ம எப்படி கொடுத்துருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போ ஒருத்தர் புதுசாக வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்துடுறாங்க, நாங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு தானே என்னென்னே தெரியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்னு கேள்விப்பட்டிருக்காங்க, பட் இதுதான் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தெரியல, இதுதான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படிங்கிறது தெரியலனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாரி டெர்மினலில் இருந்திருக்கு. ஸோ அந்த டைப் ஆஃப் அப்படின்னு சொன்ன தெரியுமா ஒரு மெத்தடு, அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ டைப் ஆஃப் ஸோ டைப்னு கொடுத்தா அது வருதா, டைப் ஆஃப் ஹெச் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஹெச்சோடது வந்து என்ன விதமான டேட்டா டைப் அப்படிங்கிறத நமக்கு வந்து எடுத்து சொல்லிடும். ஓகேவா. ஸோ அகைன் இது இங்கே வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர். ஓகேவா. இதோட டேட்டா டைப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிடும். சரியா. ஸோ நம்ம அந்த டைப்பை ரெஃபர் பண்ணும்போது என்னவா இதை பண்ணணும்னா நமக்கு வந்து கிளாஸ் அப்படிங்கிற இதில் தான் நமக்கு வந்து காமிக்கும். ஸோ இது நத்திங் பட் நத்திங். ஓகேவா. ஸோ அது எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அந்த கிளாஸ் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறது ஒரு டேட்டா டைப் என்னது அப்படிங்கிறத நமக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக வந்து அவங்க சின்னதாக வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிறத பற்றி எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. சரியா. ஸோ இப்போ நம்மளோட அந்த பிரிண்ட் ஆஃப் டைப் ஹெச் அப்படின்னு கொடுத்தது வந்து நம்ம ஹெச் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஸ்ட்ரிங் டைப் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. சரியா. ஸோ இப்போ இதிலே நான் அந்த மற்ற ரெண்டுக்கும் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். சாரி டைப் ஆஃப் ஹெச் எல்லாத்துக்குமே நமக்கு அதே அவுட்புட் தான் வந்து வரும். சரியா. டைப் ஆஃப் h1. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அவுட்புட்டு தான் நமக்கு வந்து கொடுக்கும். சரியாம்மா. ஸோ இது வந்து நம்மளோட டேட்டா டைப் என்ன விதமான டேட்டா டைப் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறத இது வந்து யூஸ் பண்ணுவோம். சரி அந்த டைப் ஆஃப் ஹெச் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ தென் அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நியூமெரிக் டைப். ஸோ இப்போ நம்ம நியூமெரிக் டைப்ஸ் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு வந்து காமனாக வந்து ஒரு விஷயம் தெரியும். ஸோ ஒன்று எதர் இன்டிஜராக இருக்கும், இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்ஸ் வச்ச வேல்யூஸாக வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் படிக்கும்போது இன்டிஜர் நம்பர் அண்டு லாங்கு டபுளு அந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோட்டு அண்டு ஃப்ளோட்டுக்கு அடுத்து ஒன்று உண்டு, டபுள் தான் இதுவோ. ஆமாம், இன்ட்டு லாங் வந்து இன்டிஜர் டைப்ஸ் வந்து வரும். ஸோ டெசிமல் டைப்ஸ்க்கு வந்து ஃப்ளோட்டு டபுள் அந்த மாதிரி போகும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் வந்து காமனாக கொடுத்துருக்காங்க இன்டிஜர், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் காம்ப்ளெக்ஸ் வந்து மேபி ஜாவாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா ஒரு ரியல் நம்பர் ப்ளஸ் ஒரு இமேஜினரி வேல்யூ, ஸோ அது ரெண்டுமே மிக்ஸ் ஆனால் தான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஸோ இப்போ அதை ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கோன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் ஒரு ரியல் வேல்யூ அதோட சேர்ந்து ஒரு இமேஜினரி வேல்யூ, லைக் ஒரு ஏதோ ஒரு
இமேஜினரி வேல்யூ மாதிரி இருக்கும். எப்படி சொல்லலாம்? ஸோ காமனாக வந்து அது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பரோட சேர்த்து ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். ஸோ லைக் காமனாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது வந்து ஜே அப்படின்னு வந்து இதில் சாரி பைத்தனை பற்றி ஜே அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இருக்கா 2.14 ஜே அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இட் வில் திங்க் இட் ஹாஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இது பண்ணி வச்சுருக்கும். சரியா? ஸோ எப்படின்னா ஒரு ரியல் நம்பர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்து நம்ம ஏதோ ப்ராக்டிக்கலோ இல்லை ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கிளியராக வந்து பார்க்கலாம். சரியா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்ன அப்படின்ட்டு. சரியா? ஸோ 3 விதமான டைப்: இன்டிஜர், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ இன்டிஜருங்கும் போது நமக்கு எதிர் பாசிட்டிவும் வந்துடும், நெகட்டிவ் நம்பர்ஸும் வந்துடும். ஸோ ஃப்ளோட்லேயும் அதே மாதிரி தான் 1.0 பாயிண்ட் வச்சு வர வேல்யூ எல்லாமே நமக்கு வந்து டெசிமல் வேல்யூஸ், அது எல்லாமே நம்ம வந்து ஃப்ளோட்டில் வந்து கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு 15 நம்பர்ஸ் வந்து, அதாவது 15 நம்பர்ஸ் வந்து எடுக்கும். ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்து 0000 அப்படிங்கிற 15 நம்பர் போகும்ல, அந்த ரேஞ்சு வரைக்கும் நமக்கு வந்து எடுக்கும் அப்படிங்காங்க. அதுதான் இங்கே வந்து 15 டெசிமல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் அக்யூரேட்டாக எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் மேபி கார்பேஜ் வேல்யூ வந்து வரலாம். ஸோ அந்த 15 வரைக்கும் போகும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த பாயிண்டோட வேல்யூ வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? பைத்தானில். சரியா? ஸோ தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முக்கியமான விஷயம் ஆல்ரெடி சொன்னது தான். என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷனே பண்ண வேண்டாம், அதுவே நம்மளோட டேட்டா டைப்பை வந்து எடுத்துக்கும். அப்படி தானே? பிரிண்ட் டைப் ஆஃப் வேட்ஸ். ஸோ இது என்ன பண்ணால் நம்மளோட டேட்டா டைப் வந்து இன்டிஜர் அப்படிங்கிறத நமக்கு வந்து எடுத்து காமிச்சிடும். ஸோ இது y = 5.5 அப்படின்னு கொடுக்குறேன். கமா ஸ்பேஸ் கமா டைப் ஆஃப் y காணும் டைப்பில் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து இன்டிஜர், செகண்ட் இது வந்து ஃப்ளோட்டிங் வேல்யூ அப்படி சொல்லுது. ஸோ இந்த 15 வரைக்கும் சொன்ன தெரியுமா, அதை செக் பண்ணி பார்ப்போமா? 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வரைக்கும் கொடுப்போம். ஸோ ஃப்ளோட்டு தான் காமிக்கும். மேபி நம்ம எதுவும் ப்ராப்ளம் எதுவும் பண்ணும்போது எக்ஸஸாக போச்சு அப்படின்னா அதில் வந்து அந்த அக்யூரேட்ஷி வந்து இல்லாமல் மேபி இது பண்ணி காமிக்கலாம். ஓகேவா? ஸோ பாயிண்ட்டுக்கு எடுத்து வர்றது இட் வில் கன்சிடர் as a ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ தென் அதுக்கு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் டைப். ஸோ இந்த சீக்வன்ஸ் டைப்பு இதுக்கு அடுத்து வர்ற எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி டாபிக் இருக்குமா? சரியா? லிஸ்ட்டாக இருக்கட்டும், டியூப்பிளாக இருக்கட்டும், அண்டு ரேஞ்ச் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ டிக்ஷனரி பூலியன் வராது. ஸோ செட்டு வரும்னு நினைக்கிறேன். ப்ரோசன் செட்டு பார்க்கல, செட்டு ஞாபகம் இல்லை. ஸோ பைட்ஸ் அரே வந்து அதுக்கு அடுத்து வராது. ஸோ இந்த மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா, லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி, இது எல்லாமே தனியாக வந்து ஒரு இதே உண்டு. ஸோ அதில் வந்து அதுக்கும் சம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ தென் சீக்வன்ஸ் டைப். ஸோ சீக்வன்ஸ் டைப் நல்லா இருந்துச்சு, லிஸ்ட்டு, டியூப்பிள் அண்ட் ரேஞ்ச். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு லிஸ்ட் அப்படின்னு தோணும் போதே வந்து ஏதோ ஒரு லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து கேதர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைத்தானில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரே ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அரே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ நம்ம அரே வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டிஃபைன் பண்ணுவோம். பட் ஆனால் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து ஒரு அரே எடுத்துட்டோம்னா சேம் டேட்டா டைப்ஸ் தான் வந்துருக்கும். அப்படி தானே? ஸோ இன்டிஜர்னு கொடுத்தீங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப்ஸாக இருக்கும், ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காகவே இருக்கும். பட் ஆனால் நம்ம லிஸ்ட்டில் இது பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இது எக்ஸாம்பிள் அப்படி தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். h ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் இருக்குது, தென் வந்து ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு அரே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து வேறு விதமான ஒரு இதாக இருந்தாலும் பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இது எப்படி கன்சிடர் பண்ணுவோம், இதுவே வந்து ஒரு டேட்டா டைப் தான். ஸோ இந்த லிஸ்ட் அப்படிங்கிறதும் வந்து ஒரு
டேட்டா டைப் தான் அப்படிங்கிறது வந்து அது வந்து நமக்கு வந்து சொல்லும். ஓகேவா? ஸோ இப்போது இதே எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுக்குறேன். h ஈக்குவல் டு 1, என்னோட நேம், 2, வெல்கம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து என்ன ஆகும்னா அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். சரியா? பிரிண்ட் ஆஃப் ஹெட்ஸ், தென் அடுத்து வந்து பிரிண்ட் ஆஃபில் வந்து அதோட டைப்பை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டரில் அந்த லிஸ்ட் வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ லிஸ்ட் வந்து அதான் நம்ம என்ன இது கொடுக்குறோமோ, என்ன லிஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோமோ அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிரும். சரியா? ஸோ இந்த லிஸ்ட்டு, இந்த டியூப்பிள் அண்ட் இந்த டிக்ஷனரி எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து இது என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து இதுவும் ஒரு விதமான டேட்டா டைப் தான் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுறதுக்காக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட லிஸ்ட்டுக்கான இது. சரியா? இது அப்படியே இருக்கட்டும். ஸோ தென் அடுத்து பார்த்திங்கன்னா டியூப்பிள். ஸோ லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து டியூப்பிளும் ஒர்க் ஆகும். பட் ஆனால் என்னென்னா இது வந்து லிஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருந்து இருக்கும், டியூப்பிள் வந்து பேரந்தசிஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நம்ம டியூப்பிள் வந்து ஒன்ஸ் ஸ்டார்டிங் வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நான் டியூப்பிள்ஸுக்கோ லிஸ்ட்டுக்கோ வந்து சொன்னல ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு இருக்கும்னால அந்த மாதிரி வரும்போது டியூப்பிள் வந்து அதை சைஸ் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியாது, இல்லை அதோட வேல்யூஸ் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? லிஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வேல்யூவோட இதை வந்து மாடிஃபையோ சேஞ்சாக பண்ணிக்கலாம். பட் டியூப்பிளாக இருக்கும்போது அது வந்து ஒன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரீட் ஒன்லி ஸ்ட்ரக்சராக மட்டும்தான் இருக்கும். அதோட சைஸையோ அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவையோ நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போதைக்கு ஜஸ்ட் இதோட ஃபார்மெட் மட்டும் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். டீன்னு கொடுத்துக்கிட்டு இதே மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதுவும் லிஸ்ட்டு மாதிரி தான். கரெக்டாக அந்த ஸ்பேஸிங் எண்ணத்தில் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்தா இது வந்து இந்த கீழே கோடு வராமல் இருக்கும், அது வேறு பேர்த்து. ஓகே, ஆஃப் டி print of type t. இப்போ ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் டியூப்பிள் அப்படின்னு சொல்லி வந்து காமிக்குது. ஐ திங்க் லிஸ்ட்லேயும் இதில் ஆட் பண்ணுறது வந்து எப்படி ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ ஹெச் ஆஃப் 1 2 3 4 இருக்கா, 3 வரும். ஹெச் ஆஃப் 4 ஈக்குவல் டு சம் வேல்யூ கொடுத்து பார்ப்போம். அகெயின் இந்த இடத்துல நம்ம வந்து ஹெச் கொடுத்து பார்ப்போம். ஸோ நான் ஜஸ்ட் செக் பண்ணி தான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஐட்டம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறேன் ஆட் ஆகுதா அப்படின்ட்டு. எனக்கு அதுதான் கரெக்டான சென்டென்ஸ் தான் தெரில. நான் ரெஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஏதோ கொடுத்துருந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அதை ஞாபகத்தில் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ தப்பாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து அடுத்து திரும்ப பின்னாடி லிஸ்ட்டுக்கு தனியாக பார்ப்போம்ல, அதில் வந்து கரெக்டாக பண்ணிடும். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ மேபி அதில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கிற வேல்யூஸை வந்து அசைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 3ல் கொடுத்து பார்க்குறேன். பார்த்தீங்களா? ஸோ இப்போ லிஸ்ட்டில் வந்து அந்த 3 அப்படிங்கிற ரேஞ்சில் உள்ளது, அதாவது நம்ம 4 டேட்டாஸ் உள்ளே கொடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வெல்கம்னு இருக்குது. ஸோ அடுத்து வந்து அந்த இதில் 3வது மட்டும் நான் மாற்றி விட்ருக்கேன், 3 அப்படின்னு மாற்றி விட்ருக்கேன். ஸோ அடுத்தது பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பட் அதே இதில் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? t of 2 equal to ஸோ இப்படி கொடுத்தா நமக்கு வந்து ஸோ இதில் இந்த இதில் எரர் காமிக்குது நமக்கு.
எந்த ஒரு இதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எரர் வந்து டேரெக்டாகவே நமக்கு வந்து காமிச்சிடுது. சரியா? ஸோ நம்ம வந்து தனியாக போய்ட்டு திரும்ப வந்து ரன் பண்ணி தான் இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. சரியா? லிஸ்ட்டுக்கும் இப்போ நம்ம பார்க்குற டியூபிளுக்கும் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து லிஸ்ட்டு மாதிரி தான், டியூபிளும் வந்து லிஸ்ட்டு மாதிரி தான். பட் ஒன்ஸ் வி அசைன்ட் இவ்வளோ தான், இந்த தான் வேல்யூஸ் இது தான் இருக்குது அப்படின்ட்டு ஸ்டார்டிங் அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இதை மட்டும் தான் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதில் நம்ம இடையில வேறு எதையும் சேஞ்ச் பண்ண நினச்சா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து இடையில அதில் ஆல்ரெடி இருக்கிற அந்த செட் ஆஃப் வேல்யூஸில் ஏதோ ஒரு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தென் ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது நம்பர் சீரிஸ் கொடுக்கும் அப்படின்னா 0லேருந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு அரே மாதிரி தான். இப்போ அரையில் எப்படி சொல்லுவோம் நம்ம, சாரி ஃபார் லூப்பில் 10ன்னு போட்டோன்னா என்ன பண்ணுவோம், 0 to 10 அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம்னா, அந்த ரேஞ்ச் இப்போ 6ன்னு கொடுத்துருக்கோம்னா அது எங்கேருந்து அந்த 6 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ரேஞ்ச் வந்து 6 மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணாமல் ஒரு 6 மட்டும் கொடுத்துருக்கோம்னா அது என்ன பண்ணுன்னா 0 to 6 அப்படிங்கிற ரேஞ்சை தான் நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். R = range of 6 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் பிரிண்ட் போய்ட்டு ரேஞ்ச் கொடுக்குறேன். அது மாதிரி பிரிண்டில் போய்ட்டு இதோட டைப்பையும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? டைப் ஆஃப் ஃபார். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். தெரியல. ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த ரேஞ்ச் அவுட்புட் பார்த்தீங்களா, 0 to 6ன்னு வந்து வந்திருக்கு. ஸோ இதே இது நம்ம வந்து ரேஞ்ச் இங்கே கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். 4,5 அப்படின்னு 4,6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம அந்த 4 to 6 ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சு அநேகமாக இதுக்கும் டெப்த் கான்செப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அது சர்ச் பண்ணும்போது என் கண்ணில் எதுவும் படலை. ஸோ இன்கேஸ் ரேஞ்ச் எதுக்காக யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சொல்கிறேன். சரியா? ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து நிறைய டாப்ஸ்குள்ளே வந்து வந்துவிட்டோம். ஸோ அடுத்தடுத்து போகும்போது எது எந்தெந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லிட்டே போகிறேன். சரியா? ஸோ இந்த ரேஞ்ச் வந்து எதுக்காக கண்டிப்பாக வந்து ஒரு பிக் பர்பஸ்க்கு வந்து ரேஞ்ச் தேவைப்படும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ரேஞ்ச் செட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள வந்து எனக்கு சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டேட்டா யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் போட்டு இந்த ரேஞ்சில் இஃப் கண்டிஷன் போட்டு எனக்கு 10லேருந்து 12 கூட எடுக்கணும் அப்படிங்கிற இஃப் கண்டிஷனில் இதுக்கு பிறகு நம்ம ஜஸ்ட் ரேஞ்ச் வச்சு கூட செக் பண்ணுற மாதிரி எதுவும் இது வந்து இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரோக்ராமிங் வந்து பண்ணுறது வந்து நமக்கு வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக கூட ரேஞ்ச் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, ரேஞ்சு வந்து நம்மளோட டேட்டா டைப்ஸை ஒரு இதாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியும் வந்து நமக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நமக்கு வந்து கீ வேல்யூஸ் இருக்கும், அதாவது கீ இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து அதுக்கான வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்போம். லைக் இது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு HTML அந்த மாதிரி எதுவும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். HTML வந்து என்ன பண்ணோம், ஒரு செர்டன் ஃபார்மெட் வந்து ரெடி பண்ணிடுவோம். HTML டேக்ஸ் மாதிரி தான் HTML. ஸோ யூசர் டிஃபைன் இது மாதிரி வந்து நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த HTML வந்து டேட்டா பேஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த டிக்ஷனரியும் லைக் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் என்னென்னா அதுக்கான கீ வந்து இருக்கும், இன்னொரு பக்கம் அதுக்கான அந்த கீக்கான வேல்யூ வந்து இருக்கும். சரியா? இது வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு அசோசியேட்டிவ் அரே மாதிரி வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து ஓப்பன் கர்லி பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ள வந்து நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ டிக்ட் ஈக்குவல் டு போட்டு ஸோ ஒரு பக்கம் வந்து நமக்கான கீ வேல்யூ. ஸோ அது வந்து எதனால இருக்கலாம், எதை ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை நம்பர்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டுன்னு போட்டுட்டு ஒரு கோலன் வச்சுட்டு, ஸோ இப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரே லைனில் எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ நேற்றே நான் சொன்னேன் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே வர்றதுக்கு வந்து நம்ம வந்து தனியாக வந்து அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு வந்து நியூ லைன் அப்படின்னு செப்பரேட் பண்ணணுங்கிறதுல அந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னா அதோட இன்டென்ட்டில் வந்து நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இங்கே வந்து சம் நேம் இல்லை ஃபஸ்ட்டு கொடுத்து இடத்துல ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ தென் கமா போட்டுட்டு தென் இந்த இடத்துல
2 கோலன் செகண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம இது கொடுக்காம இந்த இடத்துல இது கொடுத்தோன்னா இந்த இது வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வேல்யூபிளாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடணும். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெண்டு நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை மட்டும் பிரிண்ட் கொடுக்க போகிறேன். பிரிண்ட் ஆஃப் டிக்ட் அண்ட் இதோட டைப் என்னன்ட்டு கொடுக்க போகிறேன். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் டிக்ட். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த அவுட்புட் வந்து அப்படியே வந்து வந்துருச்சு. சரியா? ஸோ அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து இன்னொரு ஃபார்மேட்லேயும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது? ஏ ஈக்குவல் டு இப்படியோ கொடுத்துருந்தாங்களே. ஒரு நிமிஷமா. ஸோ நம்ம அங்கிட்டு கொடுத்துருந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு நேம். ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம அந்த இதுக்கான கீவேர்ட் மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஒரு கீவேர்ட் மாதிரி இந்த கீவேர்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ நேம் ஈக்குவல் டு some name. ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுவும் நமக்கு வந்து அதே ரிசல்ட்டை தான் வந்து கொடுக்கும். அது மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். print of di and print type of di. ஓகேவா? ஓகே, இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுலாமா? ஸோ அந்த ரேஞ்ச் இதெல்லாம் எடுத்து விட்டுலாம் வேண்டாம். எடுத்துட்டாச்சு. ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளது வந்து பார்த்திங்களா நமக்கு வந்து இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ரோக்ராம் இது வரைக்கும் இருக்கோ அது வந்து கம்பைல் பண்ணி நமக்கு அவுட்புட்டை காமிச்சிட்டு அதுக்கடுத்து அதோட எரர்ஸ் அந்த காமிக்குது பாருங்கள். லைன் 12 ஏஜ் 20 அந்த இடத்துல எனக்கு தப்பு தெரியல. remove call. ஒருவேளை மேபி நம்ம இங்கே டிக்ட்னு கொடுத்துருக்கனால ஏதாவது நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் திரும்ப. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா சேம் ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு வந்து டிக்ட் டைப் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ ரெண்டுமே வந்து லைக் டிக்ஷனரி. சரியா? இந்த டிக்ஷனரி கான்செப்ட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதுக்குள்ளேயும் வந்து லைக் லிஸ்ட் அண்ட் டியூப்பிள் மாதிரி வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் இது வந்து இருக்க தான் செய்யுது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஃபர்தர் கிளாஸஸ் இந்த பேசிக் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து முடித்த பிறகு வேரியபிள்ஸு டேட்டா டைப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து முடித்த பிறகு அது வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் அண்டு அரே நேம்ஸு இதெல்லாம் முடித்த பிறகு வந்து நம்ம வந்து அது பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து டிக்ஷனரி டைப் தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ண எதை நம்ம அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இல்லை டேரெக்டாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிக்ஷனரி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி டேரெக்டாகவும் நம்ம வந்து கொடுக்குறோம். சரியா? ஸோ எல்லா இதுவுமே நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து இந்த டேட்டா டைப் தான் அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபை பண்ணியும் சொல்லலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து இந்த டேட்டா டைப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மென்ஷன்
பண்ணியும் சொல்லலாம். சரியா? இப்போ நம்ம லிஸ்ட்டு போட்டோம் தெரியுமா? லிஸ்ட்டு வந்து இப்படி போட்டிருந்தோம். ஒரு பிரேஸ்குள்ளே போட்டு இது பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் வேல்யூ மட்டும் கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருந்தோம்ல. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து டேட்டாவும் டேட்டா ஸ்டெப்பை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இந்த டிக்ஷனரி கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ எச் ஈக்குவல் டு இது வந்து லிஸ்ட் டைப் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இதுக்குள்ளே வந்து ஜஸ்ட் நான் வந்து நேம் மட்டும் கொடுக்க போகிறேன். ஆப்பிள் கமா கமா ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் வந்து இதோட டைப்பை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். டைப் ஆஃப் வெட்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் வில் ஆல்சோ கன்சிடர் as a லிஸ்ட். சரியா? ஸோ இதுவும் நமக்கு வந்து லிஸ்ட் டைப் தான் அப்படிங்கிறது. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜஸ்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு இது எந்த மாதிரி டைப்பில் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போட்டு எப்படி பண்ணோம், இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வந்து லிஸ்ட் டைப் தான் அப்படிங்கிறது நம்மளே ஸ்பெசிஃபை பண்ணி வந்து சொல்கிற மாதிரி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லாமல் ஸ்பெசிஃபை பண்ணாமல் லிஸ்ட் டைப்பை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம். ஓகேவாம்மா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூலியன் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்ட எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த 2 இது தான் பூலியன் எடுத்துட்டாலே வந்து எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இன் பைத்தான் இவங்க எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க, 0 அப்படிங்கிற இதில் வேல்யூ வந்துச்சுனால இது என்னென்னா பூலியன் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அந்த 0 இல்லாமல் வேறு எதுவும் வந்துச்சு 1, 1, 2 வேறு எந்த நம்பர் இருந்தாலும் அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பூலியன் வந்து இந்த மாதிரிலாம் டிஃபைன் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ எச் ஈக்குவல் டு பூல் ஆஃப், இது வந்து நம்ம வந்து டேட்டாவே வந்து என்ன பண்ணுறோம், பூலியன் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம். சரியா? ஸோ எச் ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ இதை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் எச் நான் செக் பண்ணி பார்க்கட்டேன். அடுத்த இடத்துல வரும்போது அதே எச் ஈக்குவல் டு பூல் ஆஃப் 5ன்னு கொடுக்குறேன். அடுத்து ஒரு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட்டாக சரியா? ஸோ இதில் 3மே வந்து ஒரே தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போமா, நமக்கு எரர் எதுவுமே வரல. ஏன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் எக்ஸோட வேல்யூ எடுக்கும், அந்த இடத்துல கம்பைல் பண்ணி அதுக்கான அவுட்புட் வந்து அடுத்த இதில் டிஸ்பிளே பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வரும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதோட வேல்யூஸ் வந்து நமக்கு மெமரியில் இருக்காது இல்லை, அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னா அடுத்த இதோட மெமரியை வந்து அதுக்கான இதை வந்து அலாட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அது முடியும் போது ரிமூவ் பண்ணிட்டு அவுட்புட்டை காமிச்சிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி போயிட்டே இருக்குது. சரியா? ஸோ அதனால் நம்ம வந்து இந்த சேம் வேரியபிளே வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் ஃபால்ஸ்னு போட்டோன்னா பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 டைப் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அதை வந்து பூலியன் தான் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்த 2 டைப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் பிரிண்ட் போட்டு டைப் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து பூலியன் தான் அப்படிங்கிறது காமிக்கும், பூல் டைப் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு வந்து பூல் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகேவா? ஸோ தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செட். ஸோ செட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் வந்து லிஸ்ட் மாதிரி கலெக்ட் பண்ணுறதுக்கு தான். டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் ஒரு ஆர்டர்லேயே இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு ஆர்டரில் வரும், அடுத்த டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு ஆர்டரில் வரும். பட் ஆனால் அதோட எல்லா டேட்டாஸையும் காமிச்சிடும். அதில் நம்ம என்ன டேட்டாஸ் வச்சுருக்கோமோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே காமிச்சிடும். பட் ஆனால் வந்து அது வந்து ஆர்டர்லேயே வந்து இருக்காது. அண்ட் அட் த சேம் டைம் இதுக்குள்ளே அந்த செட்டுக்குள்ளே வந்து என்ன ஆகும்னா டூப்ளிகேட் வேல்யூ வந்து அதுவே வந்து அக்செப்ட் பண்ணாது. சரியா? நம்ம டூப்ளிகேட் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவே என்ன பண்ணுவாங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூவை அந்த இடத்துல வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது அப்படியே நான் காப்பி பண்ணி அதில் போடுறேன். என்ன ஆகுதுன்ட்டு பார்ப்போம். சாரி, பிரிண்ட் பண்ணல.
print of x print of x அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து ஓகேவா. ஸோ நான் அங்கே கொடுத்துருக்க ஆர்டர் ஆப்பிள் 1 செரி 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் நமக்கு வந்து அவுட்புட் பார்த்தீங்களா 1 செரி 2 ஆப்பிள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறேன் 1 2 செரி ஆப்பிள். இது என்ன பண்ணால் ஒவ்வொரு டைம் வந்து அந்த செட்டை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும், ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் நமக்கு அந்த செட்டில் இருக்கிற எல்லா வேல்யூவும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துரும் சரியா. பட் ஆனால் என்ன பண்ணால் அந்த ஆர்டர் வந்து நம்ம கொடுத்த ஆர்டரில் ப்ராப்பராக வந்து இருக்காது ஓகேவா. இந்த இண்டெக்ஸ் தான் இதில் இப்போது அரே எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 பொசிஷனில் இதான் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் வந்து இருக்காது ஓகேவா. அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்து இருக்கும் சரியா. ஸோ அதனால் ஐ திங்க் இதில் வந்து வேல்யூஸ் வரதும் ஆட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து இதில் டூப்ளிகேட் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணாதான் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நான் அதில் வந்து அகெயின் கமா கொடுத்துட்டு 2 அப்படின்னு கொடுத்தேன்னா யாராவது காமிக்கான்னு பார்ப்போமா, என்ன சொல்லுதுன்ட்டு பார்ப்போம். ஸோ அந்த டூப்ளிகேட் வேல்யூ வந்து நமக்கு வந்து வரல பார்த்தீங்களா. ஸோ நமக்கு யாராவது எதுவும் காமிக்கல, பட் ஆனால் வந்து அந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேக்கே வரல. ஸோ அகெயின் சரின்னு ஒன்றும் கொடுத்துருக்குறேன். ஸோ அது வந்து அந்த ரெண்டில் ஒரு வேல்யூ மட்டும் தான் நமக்கு வந்து எடுத்து கொடுக்குது ஓகேவா. ஸோ தென் ஃப்ரோசன் செட்டுன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரோசன் செட்டு வந்து ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம். ஸோ ஃப்ரோசன் லிஸ்ட்டுக்கு எனக்கு சரியான டெஃபினேஷன் கிடைக்கல. ஸோ ஃப்ரோசன் செட் என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுக்கு அடுத்தபடி வந்து ஒரு டாபிக் வந்து இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து தெளிவாக பார்க்கலாம் ஓகேவா. ஸோ நம்ம அது மட்டும் இதில் ரன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரோசன் செட்டு. அண்ட் இந்த பைட்ஸுக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து தேரிஸ் வந்து இருக்காது. ஸோ ஃப்ரோசன் செட் ஓகேவா. ஸோ ஃப்ரோசன் செட் என்ன பண்ணுறது பார்ப்போம். ஸோ இதுவும் பட் ஆனால் ஆர்டர் வந்து மாற்றி கொடுக்குது. பட் ஆனால் வந்து என்ன ஃப்ரீஸ் பண்ணது எனக்கு தெரில. ஸோ இதுலேயே நம்ம வந்து எந்த விதமான டேட்டாஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது எனக்கு தெரியலம்மா. நான் இது என்னென்னு பார்த்துட்டு இது பண்ணுறேன் சரியா. ஸோ இது இப்போ நம்ம பார்த்த எல்லாத்துக்குமே இந்த லிஸ்ட்டு டியூப்பிள் இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து தனியாக வந்து இன்னொரு டாபிக் வந்து செப்பரேட்டாக ஒன்று வரும் சரியா. ஸோ சார் என்ன இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலே இது தெளிவாக இல்லையா அப்படிங்கிறது நினைக்காதீங்க. இதுக்கு அடுத்து இதில் டேட்டாஸ் ஆட் பண்ணுறது எப்படி, அதில் வந்து டேட்டா ரிமூவ் பண்ணுறது எப்படி, அதில் வந்து வேறு சில அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சின்ன சின்ன டாபிக் வந்து அதுக்குன்னே ஒரு தனி டாபிக் வந்து உண்டு சரியா. அதுக்குன்னு தனியாக ஒரு செஷன் வரும். அந்த செஷனில் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராமோட எக்ஸாம்பிள்ஸோடு வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதில் அந்த இதில் ஃப்ரோசன் செட்டு இந்த செட்டுக்குள்ளது எல்லாமே எப்படி வந்து வருது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் ஓகேவா. ஸோ பைட்டரே அப்படிங்கும்போது நமக்கு வந்து பைட்ஸ் அப்படின்னாலே வந்து பைனரிக்குள்ளது தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் இந்த பைட்டரே வந்து நம்ம C++ல் எந்த மாதிரி இது பண்ணுவாங்கன்னா, நம்ம சேவ் பண்ணுற ஃபைலையோ இல்லை அந்த ஃபைலோட சைஸையோ அந்த இதுக்கான இதை வந்து வேல்யூஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இதில் அந்த ஹெட்ஸ் ஆஃப் பைட்டரின்னு ஃபைன் கொடுத்துருக்கானா, இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பைட்டரேக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம், அப்படி இல்லைன்னா எம்டி பைட்டரேவை வந்து நமக்கு வந்து செட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டை மட்டும் பைட்டரே ஆஃப் அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட் வந்து காமிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா பைட்டரேன்னு போட்டு அந்த 5 வேல்யூ அப்படிங்கும்போது நமக்கு 5 பைட்டரே இது வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்குது சரியா. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு எம்டி வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து காமிக்குது. ஸோ அது வந்து அதோட டைப் என்ன பார்த்திங்கன்னா பைட்ஸில் வந்து இருக்குது. அந்த பி இதை ரெஃபர் பண்ணதுன்னா பைட்ஸ் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ரெஃபர் பண்ணுது ஓகேவா. ஸோ தென் அதுக்கு அடுத்து வந்து பைட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பைட்ஸும் அதே மாதிரி தான். இது வந்து என்னென்னா டேரெக்டாக நமக்கு வந்து இது பண்ணிடும், பைட் அதே மாதிரி இல்லாமல் டேரெக்டாக வந்து நமக்கு வந்து காமிக்கும். ஸோ பைட்ஸ்னு போட்டு காமிக்குது. ரெண்டுக்குமே எந்த பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கடுத்து மெமரி வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி வியூ இஸ் நத்திங் பட் நமக்கு இந்த பைட்ஸ் ஆஃப் 5 அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும்ல, அந்த மெமரி வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து காமிக்கும்.
ஸோ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த ஸ்டோரான லொக்கேஷன் வந்து நமக்கு வந்து அந்த சிஸ்டம் ஓரியன்டட் லிங்க்கில் வந்து சிஸ்டம் ஓரியன்டட் மெமரி லொக்கேஷன் அட்ரஸ் வந்து நமக்கு வந்து காமிக்கிற மாதிரி காமிக்கும். சரியா? ஸோ டேட்டா டைப்ஸ் வந்து இவ்வளோ தான்மா. ஓகேவா? ஸோ அதில் மோஸ்ட்லி வந்து இந்த செட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி இது எல்லாமே வந்து பைத்தான் கன்சிடர் இன் பைத்தான் இட் வில் கன்சிடர் எஸ் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ பட் ஆனால் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற டேட்டாஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, நியூமெரிக்கல் டைப்ஸு, பூலியனு, இதுதான் நமக்கு தெரிஞ்ச காமன் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு சீக்வன்ஸ் டைப்பு, மேப்பிங் டைப்ஸு, செட் டைப்பு, பைனரி டைப் எல்லாமே வந்து பைத்தானோட பில்டின் பைத்தான் இட் வில் ரெஃபர் எவ்ரி திங் ஆஸ் எ டேட்டா டைப். ஸோ வந்து இந்த சீக்வன்ஸ் டைப், மேப்பிங் டைப், பூலியன் டைப் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பில்டின் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மற்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு தனித்தனி சின்ன சின்ன கான்செப்டே வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நார்மல் டேட்டா டைப் அப்படிங்கிறது இதுதான். அண்ட் இதில் வந்து என்ன ஒரு இதுனா நமக்கு வந்து தனித்தனியாக எல்லாத்துமே டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து இன்டீஜர் இது, ஃப்ளோட் இது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் h = ஸ்ட்ரிங் டெஸ்ட்னு கொடுத்துட்டு இதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்ததில் அதே h = நான் டூன் கொடுத்து அதை நான் பிரிண்ட் பண்ணாலும் இது என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் வரும்போது என்ன ஆகும்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும். அடுத்த இதுக்கு வரும்போது அதுக்குள்ளே என்ன ஆயிரும்னா தட் வில் சேஞ்சஸ் இன்டீஜர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அந்த இதில் வந்து இதாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இது வந்து இந்த டேட்டா டைப் தான் அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது வாட்டு அதுக்கு வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பைத்தானோட மெயின் அட்வான்டேஜே வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு இந்த ரீசனாலே நமக்கு வந்து பைத்தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லாங்குவேஜாக வந்து இருக்குது. சரியா? ஸோ டே 4 செஷன் வந்து இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க. இல்லைனா வந்து செஷன் முடிஞ்சோடனே வந்து சேட்டில் வந்து போடுங்க. நான் உடனே வந்து டவுட் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை நான் ரெஃபர் பண்ணிட்டு நான் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகேம்மா. தேங்க்யூ.